வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் அல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். என்பது இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். அதாவது வாழ்க்கையை பற்றிய மிக ஆழமான புரிதலை மகரிஷி அவர்கள் இந்த குருவணக்க கவியில நமக்கு சொல்றாங்க. இந்த கவி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது. இதுல இயற்கையினுடைய ஒரு விதியையும் மகரிஷி அவங்க சேர்த்து நமக்கு சொல்றாங்க. இயற்கையில பல்வேறு நியதிகள், இயக்க விதிகள் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விதி இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய விதி. இப்படி மகிழ்ச்சி தொடங்குறாங்க. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை. இந்த 4 விஷயம் நல்லா மனதுல பதிய வைத்துக் கொள்ளணும். எந்த ஒரு பொருளை, எந்த பொருளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளை, எந்த ஒரு செயலை, செயல்ங்கிறது நம்ம சிந்தனையில ஓடிக்கொண்டே இருக்கு. நல்ல செயல், தீய செயல், நமக்கு நல்லது பண்ணது, கெட்டது பண்ணது, இப்படி நம்ம மனசுல நிறைய விஷயங்கள் எண்ணங்களாக ஓடிக்கொண்டே இருக்கு. ஒண்ணு நம்ம எந்த பொருளை நினைத்தாலும் சரி, அல்லது எந்த செயலை, எக்குணத்தை, குணம்னா கேரக்டர், கோபம், பொறாமை, கவலை, மகிழ்ச்சி, துக்கம், வெறுப்பு, இதெல்லாம் குணங்களுக்குள்ள அடக்கம். நம்ம மனதில் இந்த குணங்கள் நிறைய இருக்கிறத உணர முடியுது இல்லையா? எந்த ஒரு பொருளையோ, எந்த ஒரு செயலையோ, எந்த ஒரு குணத்தையோ, ஒரே நிமிஷம். எந்த குணத்தை அல்லது எந்த உயிரை, அது யாராவது நபர்கள், உயிர்கள், எதுவாக வேணா இருக்கலாம். நம்ம நிறைய பேரை நினைச்சு கொண்டே இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த 4 விஷயம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம நினைவுல இந்த 4 விஷயம் ஓடிக்கொண்டே இருக்குது இல்லைங்களா? எந்த ஒரு பொருள், பொருள்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது வீடு, காரு, அந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் நாம எதை ஒண்ண அடிக்கடி நினைக்கிறோமோ, எந்த ஒரு செயல்ங்கிறப்போ உங்களுக்கு தெளிவாயிருக்கும். மனதுல எதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அது நல்ல செயலாவும் இருக்கலாம், தேவையில்லாத செயலா இருக்கலாம். பொருள்லயும் அது நல்ல பொருளா இருக்கலாம், தேவையில்லாத பொருளா இருக்கலாம். குணமும் அப்படித்தான், நல்லது தீயது இருக்குது.
குணத்துல நற்குணங்களை நினைத்து கொண்டே இருக்கலாம் இல்லையா? உண்மை, நேர்மை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, இன்னும் தீய குணங்களையும் நாம நினைத்து கொண்டே இருக்கவும் முடியும். அது கோபம், பொறாமை, வெறுப்பு, பகை, கவலை போன்ற உணர்வுகள் நம்ம கிட்ட இருக்கும். அதே போல எந்த ஒரு உயிரை நம்ம அடிக்கடி நமக்கு நல்லது செய்யறவங்களே நினைக்கிறோம். அதை விட ரொம்ப முக்கியமா நமக்கு துன்பம் கொடுத்தவங்கள நம்ம அதிகமாக நினைத்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த 4 விஷயம் நம்ம மனதுல, இந்த 4ல யார் ஒருவர் அந்த ஒரு விஷயத்த அடிக்கடி நினைக்கிறாங்களோ, அடிக்கடி நினைத்தால் நம்ம இதுல ஒரு வாசகம், அப்துல் கலாம் ஐயா அவங்க சொல்ற ஒரு வாசகம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது, எப்பொழுதாவது வருவது கனவு அல்ல, தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் நம்ம மனதுல திரும்ப 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 வந்துட்டே இருக்குது. அப்போ எதை பத்தி நாம அதிகமா நினைக்கிறோமோ அதுதான் சிம்பிளா சொல்றாரு. அது திருமூலர் ஒரு இடத்துல தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இப்ப குரு குருவை சிந்திக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அதுல 4 வரியுமே இந்த இடத்துக்கு பொருந்தும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், திருவார்த்தை கேட்டல், திருநாமம் பொதுவா கொடுத்திருக்கிறாங்க. குரு வணக்க கவி இது. குருவை பற்றி சிந்திப்பதுன்னு மட்டும் சொல்லல மகரிஷி அவங்க. நீங்க எந்த பொருளை, எந்த செயலை, எந்த குணத்தை, எந்த உயிரை நீங்க ஒருவர் அடிக்கடி நினைந்து கொண்டே இருந்தார் அப்படின்னா, அந்த பொருளுக்கு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா? அந்த பொருள், இந்த 4க்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் இல்லையா? அந்த அப்பொருளின் தன்மையாய் அந்த பொருளினுடைய தன்மை இருக்குதுன்னா, அந்த தன்மை யார் இப்படி நினைச்சிட்டே இருக்கிறோம்ல, இந்த நினைக்கிறவங்களோட அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். நினைப்பவர்களுடைய ஆற்றல், நம்ம கிட்ட நான் ஒருத்தர் நினைக்கிறேன், அல்லது ஒரு பொருளை நினைக்கிறேன், ஒரு குணத்தை நினைக்கிறேன் அப்படின்னா, அது என்ன பண்ணுது அப்படின்னா, நினைக்கிறவங்களுடைய ஆற்றல், இப்ப நான் நினைக்கிறேன்னா என்னோட ஆற்றல், நான் எதை நினைக்கிறேனோ அந்த பொருளுடைய தன்மையாக என்னுடைய உடல்லையும் அறிவிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்பெருமை இயல்புக்கு நியதி ஆகும். இந்த நியதிக்கு மகரிஷி சொல்ற பேர் என்னன்னா, இது இயல்புக்கு நியதி. இயல்பிலேயே ஊக்கம் பெறக்கூடிய ஒரு இயற்கையினுடைய விதி. நம்ம மனம் என்பது ஒரு காந்த அலை இல்லையா? மனம் என்பது ஒரு காந்த அலை. இந்த மனதுடைய வேலை என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் வாங்கி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது. இந்த மனதைத்தான் நம்ம எண்ணங்களாக, நினைப்புகளாக நம்ம நினைக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? மனதில் ஓடக்கூடிய எண்ணங்கள், நாம சிந்திக்கிற சிந்தனைகளைத்தான் நம்ம நினைவுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம எதையெல்லாம் நினைச்சுட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நீங்க நினைக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது இல்லையா? இப்போ தன்மைனா அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. கேரக்டர்னா சர்க்கரைனா அதுக்கு ஒரு தன்மை இருக்குது, மிளகாய்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. நம்ம மனம் அப்படிங்கிறது ஒரு காந்த அலை. இப்ப இந்த பொருட்கள் எல்லாமே என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனைக்கு எடுத்தீங்கன்னா, பொருட்கள் எல்லாமே ஆஹ் இந்த காந்த அலையோட தொகுப்பு தான். இது நம்ம
எதுல பார்த்திருக்கிறோம்? இறைநிலையினுடைய தன்மாற்றத்துல இறைநிலையே இறை துகள்களாக மாறி இருக்கு. அப்ப அந்த இறை துகள்கள் சேர்ந்து விண்ணாக, விண் சேர்ந்து பஞ்சபூதங்களாக, பஞ்சபூதங்கள் சேர்ந்து ஆஹ் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை அனைத்துமாக அண்ட சராசரங்களாக வந்திருக்கிறத நம்ம தத்துவத்துல தெளிவா தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ இறை துகள்களாக இருக்கிறது தான் நம்முடைய மனமாகவும் இருக்கிறது. அதைத்தான் காந்தம் என்று சொல்றோம். அப்ப அந்த காந்தம் தான் அனைத்துமாக இருக்கிறது. அந்த காந்தம் தான் நம்ம மனமாகவும் இருக்கிறது. அப்ப நம்ம மனதுல எதை நினைத்தாலும், இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிற எண்ணங்களை பற்றி பேசும்போது, இப்போ ஒருத்தர் ரஜினி ரசிகரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எந்த நடிகரோட ரசிகரா இருந்தாலும் அவருடைய மனம் அவரை நினைத்து கொண்டே இருக்குது அப்படின்னா, இந்த ரசிகருடைய உடல்லையும் மனதிலையும் அறிவுலையும் அவருடைய கேரக்டர் பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மனம், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று சொல்வது இதுக்கு மிக முக்கியமான ஒரு சான்றளிக்கக்கூடிய ஒரு வாசகம். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். நீ உன்னை வலிமை படைத்தவன் என்று நினைத்தால் நீ வலிமை படைத்தவன் ஆகி விடுவாய். இது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். நீங்க வலிமை படைத்தவன் நினைச்சா எப்படி வலிமை ஆமா, அப்படித்தான். இதுதான் இயற்கையோட சிஸ்டம். நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் நீங்க நினைச்சிட்டா, நீங்க நம்பிட்டா, உங்க மனம் அதைய அக்செப்ட் பண்ணிட்டா, நீங்க உண்மையாலுமே ஸ்ட்ராங்கான பர்சனா மாறிடுவீங்க. இல்ல எனக்கு வலிமை இல்ல, என்னால இது முடியாது அப்படி நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அது சாத்தியம் இல்லை. இது இந்த மன ரீதியான நிறைய இதுக்கான டெஸ்ட்டுகள்ல எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ மனம் எதை நம்புகிறதோ அதை செயல்படுத்திடும். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. உங்க உடலுக்குள்ள ஒரு நோயை உருவாக்கணுமா, உங்க மனதால் உருவாக்க முடியும். உங்க உடலுக்குள்ள ஒரு நோயை குணப்படுத்த முடியுமா, உங்க மனதால் குணப்படுத்த முடியும். இப்படி நம்ம மனதிற்கு ஒரு அபரிமிதமான ஆற்றல் இருக்கு. ஏன்னா அது காந்த சக்தி. அப்போ இது எந்த பொருளை எல்லாம் நினைக்குதோ, எந்த செயலை, எந்த குணத்தை, எந்த உயிரை இந்த நாளை மனசுல வச்சுக்கோங்க, அதனுடைய தன்மையாக இது மாறுறதுக்கு ஆரம்பிச்சிடும். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படிங்கிறது மாதிரி இது எதனோட மனம் இணையுதோ அதனுடைய தன்மை எடுத்துட்டு வந்துடும். அப்ப இந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் அவர்களைப் போலவே நடந்து கொள்வது, அவர்களைப் போலவே பேசுவது இல்லையா? இது இன்னும் சிம்பிளா புரியணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, நார்மலான ஒரு விஷயம். இப்போ நீங்க ஒரு ஆங்கில பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியரா போய் சேர்றீங்க. உங்களுக்கு பெரிதான ஆங்கிலம் தெரியாது. பட் அங்கேயே ஒரு 4-5 ஆண்டுகள் நீங்க ஆசிரியரா இருக்கிறீங்கன்னா, உங்களை சுற்றி நீங்க காதுல கேட்கறது என்ன? அந்த ஆங்கிலம். நீங்க பார்க்கறதெல்லாம் அதை சார்ந்த விஷயங்கள். அப்ப உங்க நினைப்புகள் முழுக்க, உங்க மனம் முழுக்க, அதாவது நீங்க கேட்கறது உங்க மனசுதான் இல்லையா? பார்க்கறது உங்க மனசுதான். நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நினைப்பு அப்படிங்கிறதுக்கான இன்னொரு வழி நம்ம பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, இது எல்லாமே நினைவுகளுக்கான அடிப்படை தான். அப்ப இந்த செயல் எல்லாமே நமக்கு இப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்ச நாள்ல உங்களோட பேச்சு மாறி போயிடும். ஆங்கிலத்துல கொஞ்ச நாள் ஆங்கிலம் கலந்த பேச்சு இருக்கும், அப்புறம் ஆங்கிலமாவே பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். இது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம பார்க்கறது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜஸ் தெரியும். உதாரணத்துக்கு நீங்க டெல்லி, பெங்களூர் போன்ற சிட்டில எல்லாம் பிறந்து வளர்ந்தவங்களா இருந்தா உங்களுக்கு உங்களோட மதர் டங் அது ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பா தெரியும். அதுக்கப்புறம் ஆங்கிலம் இயல்பா வந்துடும், ஹிந்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிடும்,
கன்னடா நீங்க அங்க இருக்கிறதுனால அதுவும் தெரிஞ்சிடும். நீங்க தமிழர்களா இருந்தீங்கன்னா 4 லாங்குவேஜ் அங்க சர்வசாதாரணமா உங்களுக்கு தெரியிருக்கு வரும். ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு நாட்டுல இருக்கிறீங்க. இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகள்ல, வெவ்வேறு நாடுகள் இல்லை, மன்னிக்கணும், வெவ்வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கிறவங்கள வெவ்வேறு ஊர்கள்ல வந்து போஸ்டிங் வந்து அவங்களுக்கு விழுகும். அப்படி விழுகும்போது அவங்க வந்து என்ன சொல்றது, ஆஹ் அந்தந்த லாங்குவேஜ் சுத்தி வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த லாங்குவேஜ் நமக்கு என்ன ஆயிரும், உள்ள இன்செர்ட் ஆயிரும். இது நீங்க இப்ப நம்ம ஆங்கிலம் ஹிந்தி எல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பழக வேண்டியதா இருக்குல்ல. ஆனா பாருங்க, இப்போ இந்த ஹிந்தி பேசுற இடங்கள்ல நீங்க கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா, கொஞ்ச நாள்னா என்ன, ஒரு 6 மாசம் இருந்தா கூட போதும், உங்களுக்கு ஹிந்தி ஃப்ளோ வந்து தானா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா வேற எந்த பாஷையும் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷை பேசுறதுக்கான சூழல் அங்க இருக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அந்த லாங்குவேஜ் வந்துடும். நீங்க வேணுனாலும் வேண்டாட்டினாலும் ரொம்ப ஃப்ளோவா நீங்க பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடுவீங்க. அப்ப இது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த தியரி தான் இயல்பூக்க நியதி. நீ எதை பார்க்கற, எதை கேட்கற, எதை நினைக்கிற, எதை சொல்ற, எதை செய்யற அப்படிங்கிறது எல்லாமே உனக்குள்ள ரெக்கார்ட் ஆகி அந்த ரெக்கார்டை திருப்பி என்ன பண்ணிடுது, ரிப்ளை பண்ணிடுது நம்ம மைண்ட்ல இருந்து. அப்ப மகரிஷி இது எதுக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய தத்துவம். இயல்புக்கு நீதி தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா நாம கெட்டதை நினைக்க மாட்டோம், நல்லதையே நினைப்போம். சொல்லுவாங்க இல்லையா, நல்லதே நினைப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னா அது உண்மைதான். 100% உண்மை. நீ எதை நினைக்கிறையோ அதுவா நீ மாறுறதுக்கு ஆரம்பிக்கிற. சரிங்களா? அப்ப நீ நல்லதையே நினைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற. இப்ப பொருள், நல்ல பொருட்களையே நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆழியார் அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துறோம். எதுக்கு வாழ்த்தணும் அப்படி? இப்ப ஆழியார் அறிவு திருக்கோயிலை நீங்க நினைக்கிறீங்க, அது ஒரு புண்ணிய ஸ்தலம், புண்ணிய பூமி. மகரிஷி அவர்கள் இந்த உலக அமைதிக்காக கட்டிய ஒரு அற்புதமான அறிவு திருக்கோவில். அது ஓம்கார வடிவில் அமைஞ்சிருக்கு. அங்க மகரிஷி அவங்களும் பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆற்றல், ஒரு அமைதி அந்த இடத்துல இயற்கையாவே நிரம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது நிரப்பி இருக்காங்க. தொடர்ந்து அங்க தியானங்கள் இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த இடம், அங்க வர்ற மக்கள், அந்த இடத்தோட வைப்ரேஷன், அந்த மக்களோட மனோநிலை எல்லாம் சந்தோஷமா அமைதியா இருக்கிறதுனால இப்போ அந்த இடத்த நீங்க நினைச்சு வாழ்த்துறீங்க அப்படின்னா நம்மளுடைய மன அலை நம்ம கிட்ட இருந்து புறப்பட்டு இந்த அலை தத்துவம், வாழ்த்தும் பயணம் அலை தத்துவம் உங்களுக்கு தெரியும், ஆழியார் அறிவு திருக்கோயில் மேல போய் மோதுது, சிதறுது, பிரதிபலிக்குது, ஊடுருவுது. அதற்குள்ள இருக்கிற ஆற்றலை எடுத்துக்கொண்டு நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணுது, அது நம்ம கிட்ட அந்த ஆற்றலை இணைக்குது. அப்ப யார் ஒருத்தர் அதை அடிக்கடி நினைச்சிட்டே இருக்கிறீங்களோ அதுக்கு இருக்கிற ஒரு தன்மை இருக்குமல்ல, அந்த தன்மை நம்மளுடைய தன்மையாக மாறிவிடும். அதாவது ஆஹ், ஒரு கதை சொல்லுவாங்க, பட் இது எந்த அளவுக்கு நம்புவீங்கன்னு தெரியல. பட் இதுல ஒரு உண்மை இருக்கு, உண்மை இல்லாம இல்லை இந்த கதைக்குள்ள. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தெளிவாயிருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு, இதை நான் சொல்லியிருப்பேனான்னு தெரியல உங்களுக்கு, சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு குரு கிட்ட போய், இந்த நம்பிக்கைக்காக நான் இதை சொல்லியிருப்பேன். ஒரு குரு கிட்ட போய் ஒரு சீடன் எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அந்த சீடன் வந்து ஒரு பெரிய பெரிய வந்து புத்திசாலி இல்லை, கொஞ்சம் அறிவு குறைபாடா இருக்கிறவரு. அப்போ அவரை சீடனை ஏத்துக்கிறதுக்கு அந்த குருவுக்கு முடியல. பல முறை வேண்டான்னு சொன்னாலும் அவர் கேட்காம தொடர்ந்து வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கார். சரி, இவருக்கு ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. மந்திரம் இல்ல, ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு வார்த்தைய, நம்ம கம்மன் இருக்க மாட்டேங்கிறேன்னு ஏதோ ஒண்ணு சொல்றாரு, வாயில வர்றது ஒரு வார்த்தையை சொல்றாரு, இதான் மந்திரம், இதை போய் சொல்லு. சரி சாமி, எப்ப நான் வந்து உங்களை வந்து மறுபடியும் பாக்குறது அப்படின்னா, அங்க ஒரு பாறை இருக்குது பாரு, இந்த பாறை கிட்ட போய் உட்காந்துட்டு இந்த மந்திரம் சொல்லு. இந்த மந்திரம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாறையே இந்த பக்கம் நகர்ந்து வா அப்படின்னு சொல்லு. இந்த பாறை
எப்ப இந்த பக்கம் நகருதோ அன்னைக்கு நீ என்னை வந்து பாருன்னு சொல்றாரு. இவர் அதை நம்பிட்டாரு. இந்த மந்திரம் சொன்னா அந்த பாறை நகருன்னு நம்பிட்டாரு. அப்புறம் அந்த மந்திரத்தை சொல்றாரு. நைட்டு சொல்லி 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 பாறை கிட்ட பேசுறாரு. பாறை நகர்ற மாதிரி தெரியல. இப்ப இந்த பாறை அவர் நினைச்சிட்டே இருக்கிறாருல்ல, இந்த மந்திரத்தையும் பாறையும் அவர் வந்து நினைச்சிட்டே இருக்கிறாரு. இப்ப நினைக்க நினைக்க அதனுடைய தன்மை என்னுடைய தன்மையா மாறும் இல்லையா? அப்போ இவருக்கும் அதுக்கும் ஒரு உயிர் கலப்பு ஏற்படுது. அந்த உயிர் கலப்போட பர்சன்டேஜ் என்னைக்கு 100% ஆகுதோ அன்னைக்கு அவர் சொல்றது அந்த பாறை கேட்கிற அளவுக்கு அவர் மனதுக்கு ஆற்றல் வந்துடுது, பக்குவம் வந்துடுது. அப்போ ஒரு நாள் சொல்றாரு, கல்லை இந்த பக்கம் நகருன்னா கல்லு நகர்ந்துடுச்சு. இது வந்து நீங்க ஒரு கதைக்காக எடுத்துக்கலாம். ஆனா நம்ம மனதினுடைய ஆற்றல் அவ்வளவு இருக்குது அப்படிங்கறத நமக்கு புரியணும். சரிதானுங்களா? அப்ப நீங்க எந்த ஒரு பொருளை நினைக்கிறீங்களோ அந்த பொருளுடைய தன்மையா நீங்க மாறுறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. சேர்வார் தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்ல பசங்க கூட சேருங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல மக்களோட, சரிதானுங்களா? அப்படி நீங்க சேரும்போது அவங்களுடைய தன்மை உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். கெட்டவங்க கூட சேர்ந்தோம்னா நாமளும் சேர்ந்து கெட்டு போயிடுவோம். அதைத்தான் கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற பழமொழியெல்லாம் நமக்கு உணர்த்துறது என்னன்னா, கேடு நினைக்கிறவன் கெட்டு போயிடுவான். ஏன்னா என்ன நினைக்கிறானோ அதுவா அவன் மாறுறான். ஒருத்தன் கெட்டு போகணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா, யாரு முதல்ல கெட்டு போவானோ அவன் தான் கெட்டு போவான். ஏன் இவனுடைய எண்ணங்கள் வந்து கெட்டு போகணும்னு இருக்கு. அது போல இப்ப எந்த ஒரு பொருளை நீங்க நினைக்கிறப்பவுமே சும்மா ஏதோ ஒண்ணு கண்டதெல்லாம் மனதுல போட்டு நினைச்சிட்டு இருக்க கூடாது, சிந்திச்சுட்டு இருக்க கூடாது. ஏன்னா அந்த பொருளோட தன்மை உங்களோட தன்மையா மாறிட்டு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப எது தேவையோ எது நல்லதோ அதையே மட்டும் நினைக்கிற அளவுக்கு நம்ம மனதை நம்ம வந்து பழக்கப்படுத்தணும். எந்த செயலை எப்பொருளை சொல்லிட்டோம். பொருள்னா எந்த பொருள் வேணா நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஆழியார் அறிவித்திருக்கையில ஒரு பொருளா உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். எந்த செயலை அப்படின்னா நம்ம மனதுல நிறைய செயல்கள் வந்து நம்ம அடிக்கடி நினைப்போம். இதை செய்யணும், அதை செய்யணும். சரிங்களா? அது நல்ல செயல்களையும் நினைப்போம், தவறான செயல்களையும் நம்ம நினைப்போம் இல்லையா? அப்போ அந்த செயல்களுக்கு ஒரு சக்தி இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் உதவணும் அப்படின்னு ஒரு ஒரு சிந்தனை நமக்கு வருது இல்லையா? அதுல நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வருது அப்படின்னா, இந்த இது வந்து லைஃப் டைம் கோல், லட்சியம், அச்சீவ்மெண்ட் இப்படி எல்லாம் பேசுறாங்க இல்லையா? அப்ப இதில் நீங்க எதை வந்து எந்த செயலை நீங்க அடிக்கடி நினைக்கிறீங்களோ, உதாரணத்துக்கு நாம வந்து இப்போ மகரிஷியோட திட்டம் என்ன? உலகம் முழுக்க இந்த வேதாத்திரியம் கொண்டு போகணும். நாம என்ன நினைக்கிறோம்? உலக மக்கள் அனைவருக்கும் இந்த யோக பயிற்சியும் கொண்டு போகணும். அப்படி இது ஒரு செயல் இல்லையா? அப்ப இதை நினைக்க நினைக்க இந்த செயலுக்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மை நம்மளுடைய அறிவுலையும் உடல்லையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த செயலை நாம் அடைவதற்கான சூழலை அது உருவாக்கிடும். அதற்கான ஒரு சூழலை இது வந்து உருவாக்கிடும். இப்ப நல்ல செயல்களையே எப்பவும் நினைக்கிறது உயர்ந்த லட்சியம். அதனாலதான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று சொல்றாங்க. பெரிய லட்சியங்கள், உயர்ந்த லட்சியங்களை நாம வந்து எப்பவுமே நினைக்கணும். அதை நினைத்து கொண்டே இருக்கும்போது அந்த லட்சியங்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்கோ அப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு தன்மை இருக்கு. அதனுடைய மாற்றம் நமக்குள்ள ஏற்படும். மூன்றாவது குணத்தை, குணம் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா மனதினுடைய பெரும்பங்கு அந்த குணத்துக்குள்ளதான் இருக்குது. அப்ப நம்ம நல்ல குணங்கள்லயும் இருக்க குணங்கள்ல எல்லோரையும் மன்னிப்பது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது, அமைதியாக இருப்பது, அன்போடு இருப்பது, நல்ல சொற்களையே பேசுவது, இதெல்லாம் கேரக்டர். உண்மையை மட்டுமே பேசுவது, நேர்மையாக இருப்பது. அப்ப இந்த குணங்களை நாம வந்து சிந்திக்கணும். இப்ப நமக்கு நிறைய பேர் வந்து தற்சோதனையில பார்த்தோம்னா தீய குணங்களை விடுத்து நற்குணங்களை பெறுறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? சிந்தனை செய்யறோம். அப்ப நல்ல குணங்களை நாம நினைக்க நினைக்க நினைக்க
அந்த நல்ல குணத்தினுடைய தன்மை நம்முடைய தன்மையா மாறிடும். நீங்க வேணா அப்போ இப்படி ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல குணம், ஏதோ ஒரு குணத்தை எடுத்து, நாம இப்ப பொறுமை அப்படிங்கிற ஒரு குணம் பற்றை வகுப்புல கொடுத்தோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. மாசத்துக்கு ஒரு குணம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்ப அந்த குணத்தை சும்மா அந்த குணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய ரிசல்ட் கொடுக்காது. இப்ப பொறுமைனா என்ன? நான் ஏன் பொறுமையா இருக்கணும்? பொறுமையா இருக்கிறதால எனக்கு என்னவெல்லாம் நன்மைகள்? பொறுமையா இல்லாததால எனக்கு என்னவெல்லாம் இழப்புகள்? இன்னும் யாரெல்லாம் பொறுமையா இருந்து என்னென்னவெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க இல்லையா? இல்ல பொறுமை இல்லாம இருந்து எதையெல்லாம் இழந்திருக்கிறாங்க. இப்ப பொறுமை அப்படிங்கிற குணத்தை பற்றிய ஒரு ஆழ்ந்த ஒரு ஆராய்ச்சி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இது நம்ம மனதிற்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்க ஆழமாக சிந்திக்க சிந்திக்க அந்த குணம் நமக்கு என்ன இருக்க ஆரம்பிச்சிடும், வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த குணத்தை பற்றிய சிந்தனையே திரும்ப 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 வரும்போது அந்த குணம் கொண்ட நபராக நாம மாறுறதுக்கு ஆரம்பிக்கும். அதனாலதான் நல்லதையே நினைங்க, நல்ல குணங்களை நினைங்க. தீயவற்றை நினைக்கும் போது அந்த தீய குணத்தினுடைய தன்மை நமக்கு போயிடும். அதனாலதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட இதுலதான் சொல்லுவாங்க. உனக்கு எது வேணுமோ அதை மட்டும் நினை, எதை வேண்டாமோ அதை நினைக்காத. ஆனா நம்ம மனசு எது வேண்டாமோ அதை தான் நினைக்கும், எது வேணுங்கிறமோ அதை நினைக்காது. இது மனதினுடைய ஒரு விதமான இயல்பு. ஏன்னா மனதிற்கு எப்பவுமே அந்த தேவையில்லாத சிந்திக்கிறதுல அதுக்கு ஒரு சந்தோஷம். சரிங்களா? அப்ப அந்த இடத்துல நாம அதுக்கு சந்தோஷம்னா அப்படி பழக்கி வச்சுட்டோம் இல்லையா? இப்போ ஒரு நல்ல விஷயத்த கேக்குறீங்க. இப்ப இதுக்கு எவ்வளவு பேர் நம்ம ஒன்று கூடி இருக்கிறோம். இதே இது தேவையில்லாத நீங்க யூடியூப்ல பாருங்களேன், எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் மக்கள் யாரும் கேட்கறதே இல்லை. தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது வருது அப்படின்னா ஆயிரக்கணக்கில், ஏன் லட்சக்கணக்கில், மில்லியன் கணக்கில் அதை பாக்குறாங்க. அப்போ நம்மளோட கேரக்டர் எப்படி மாறும்? அது மாதிரிதான் மாறும். அப்ப நமக்கு என்ன தேவையோ அதையே நம்ம எடுத்து சிந்திக்கணும். அப்ப அந்த குணத்திற்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. பொறுமை அப்படின்னா பொறுமையா இருக்கணும்னு நம்ம நினைக்க நினைக்க அந்த குணத்தினுடைய தன்மை நமக்கு வந்துட்டே இருக்கும். நாம பொறுமையா இருக்கிறதுக்கான எல்லா சூழலும் இயற்கையில உருவாகும். நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா கடைசியா எந்த உயிரை நீங்க யார் அடிக்கடி நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் நிறைய உங்களுக்கு உதாரணம் நான் சொல்லியிருக்கேன். 2 வெள்ளையா இருந்த தம்பதியர்களுக்கு கருப்பா ஒரு குழந்தை பிறந்தது. சரிங்களா? நீங்க யாரு நினைச்சிட்டே இருக்கீங்களோ அவங்கள மாதிரியான தன்மை வந்துடும். குழந்தைய அப்படி பிறக்க வாய்ப்பு இருக்குது. சயின்டிபிக்கலா ப்ரூவே பண்ணியிருக்கான். ஏன்னா நம்ம மைண்டுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல், ஜீனையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்கு. இப்ப யாரை பத்தி நம்ம நினைக்கணும்? இந்த இடத்துலதான் இதற்கான ஒரு தீர்வு வருது. மகரிஷி இந்த கவியில இந்த இயல்பூக்க நியதிப்பா இப்படி ஒரு ஆற்றல் நம்மளுடைய எண்ணங்களுக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு, உங்களுடைய மனதிற்கு இப்படி ஒரு இயக்க நியதி ஒண்ணு இருக்குது இயற்கையில. நீங்க எதை பத்தி நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்க மாறுறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. இப்பெருமை இயல்புக்கு நியதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, எவர் ஒருவர் எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும். குருங்கிறவங்க யாரு? அவங்க எல்லா பற்றுக்கள்ல இருந்து விடுபட்டவங்க இல்லையா? இறை உணர்வை பெற்றவர்கள். அவரை ஒரு உயிர் பொருளாவும் பார்க்கலாம். அவருடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா அன்பும் கருணையுமாக இருக்கும், தெய்வீகமாக இருக்கும். அவருடைய குணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? குணத்திலே உச்சமாக அவர் இருப்பார். சரிங்களா? அவருடைய செயல்கள் நற்செயல்களாக இருக்கும். குணம் தெய்வீக குணமாக இருக்கும். அவரை பருப்பொருளா உடலா நீங்க கவனிச்சா கூட அந்த உடல் தெய்வீக தன்மை நிரம்பிய ஒரு உடலாக இருக்கும். அவருடைய உயிர் அப்படிங்கிறது அது தூய்மை பெற்ற உயிர், இறை உணர்வை பெற்று அந்த தூய்மையை பெற்ற உயிர் தான் அவர்கிட்ட இருக்குது.
ஒரு குரு என்பவர் நாம நினைப்பதற்கு ஆகச்சிறந்த ஒரு வடிவம்னா இறை உணர்வு பெற்ற ஒரு குரு தான். இறைவனை நினைக்கிறது அதை விட பெரிய சந்தோஷம் விஷயம். பட் இறைவன் அப்படிங்கிறத சிலை வழிபாட்டுல இதை வச்சுதான், இந்த தத்துவ இயல்போக்கு நீதி வச்சுதான் சிலை வழிபாடே கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு சிலையை நீங்க போய் நினைக்கிறப்பவுமே அதற்கு ஒரு தன்மை இருக்கும். காளியை நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து தானா வரும், ஒரு ஆக்ரோஷம் வரும். அந்த காளி போட்டோவை பார்த்தாலே உங்களுக்குள்ள ஒரு ஒரு மாற்றம் நிகழும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு போட்டோவை பார்த்தாலே உங்களுக்குள்ள மாற்றம் நிகழும். ஒரு சந்தோஷமான போட்டோ, ஒரு பயமான போட்டோ, ஒரு ஆக்ரோஷமான போட்டோ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் நிகழுதுல்ல. அது உங்க எண்ணத்துல மாற்றம் ஏற்பட்டு உங்க உடல்லையும் மனதிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி சிலை வழிபாடு முழுக்க முழுக்க நமக்கு எந்த மாதிரியான கேரக்டர் வரணும், குணம் வரணும், மனநிலை வரணுங்கிறதுக்காக அந்த சிலை வழிபாட்டுல நிறைய நுணுக்கங்கள், மந்திரங்கள்ல நிறைய நுணுக்கங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய டாபிக். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், இப்போ குருன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மிக உயர்ந்த நிலையில இருக்காரு. ஏன்னா மனிதன் நிலையில கடவுள் நிலையை தொட்டவங்க குரு. அப்ப நம்மளோட நோக்கமும் அந்த கடவுள் நிலையை தொடுவதுதான் இல்லையா? அதுக்கு தான் நம்ம பிறப்பை எடுத்திருக்கிறோம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? நாம குருவை மதித்து, அந்த குருவை உண்மையாலுமே மதித்து ஒழுகினாலும், ஒழுகுதல் என்றால் தமிழ்ல 2 3 மீனிங் இருக்கு அதுக்கு. அதன்படி நடத்தல் என்று பொருள். குறிப்பாக சீராக நடத்தல். இப்போ எண்ணெய் ஒழுகுகிறதுன்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து கசமுசான்னு ஒழுகாது, ஒரு சீராக. சரியா? அது போல இப்ப நம்ம குரு காட்டிய வழியில யார் ஒருவர் நம்முடைய வாழ்க்கைய நம்ம அமைத்து கொள்றோமோ, மதித்து ஒழுகுதல் அப்படிங்கிறது அவர் சொன்ன தத்துவங்களை, அவர் சொன்ன விஷயங்களை மதித்து அதை கடைபிடித்து, குறிப்பாக சீராக கடைபிடித்து ஒழுகினாலும், இப்படி யார் பண்ணிட்டு வராங்களோ தப்பாது குரு உயர்வு. அந்த குருவோட உயர்ந்த நிலை ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த நிலை என்ன பண்ணுவோமா? தப்பாது குரு உயர்வு. இப்படி மதிப்போர் தம்மை, இப்படி யாரெல்லாம் மதித்து அதன்படி நடக்கிறாங்களோ அவங்கள மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி. தரம்ங்கிறது என்ன? நம்ம மனதுல நினைக்கிறது தான் நம்முடைய தரம், அறிவாட்சி தரம் என்று சொல்றோம். நீங்க பாக்குறது உங்களோட தரமா பதிவாகுது. நீங்க கேட்கறது, சொல்றது, செய்யறது, நினைக்கிறது எல்லாமே என்னோட குவாலிட்டி, தரம் அதுவாக பதிவாய் கொண்டே இருக்குது. இது நம்ம மனதை பற்றி பார்த்துருக்குறோம். நம்ம மனதில் எதை நினைக்கிறோமோ அதெல்லாம் உள்ள ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர்ல நீங்க எதெல்லாம் இன்புட் கொடுக்குறீங்களோ அது கம்ப்யூட்டருக்குள்ள இருக்குது இல்ல? அது போல நம்ம மனதின் மூலமாக கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல், மூளை வழியாக எதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், செய்யறோம், சொல்றோம், நினைக்கிறோமோ அது எல்லாமே என்னவா மாறக்க ஆரம்பிச்சிருது? நம்மளோட கேரக்டரா மாறுது. அப்ப குருவை நாம நினைச்சு குரு சொல்ற வழியில நம்ம தொடர்ந்து அதை நடந்து கடைபிடிக்கும் போது அந்த குருவுடைய தரம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அது நம்முடைய தரமாக மாறக்க ஆரம்பிச்சு இல்லையா? அப்ப மதிப்போர் தம்மை தரத்தில் நம்ம கிட்ட இப்போ ஒரு தரம் இருக்கு. அந்த தரம் இறை உணர்வுக்கான தரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கு. நம்ம கிட்ட ஒரு தரம் இருக்கு. அந்த தரம் வந்து இறை உணர்வுக்கான தரம் இல்லை. தரம் கெட்டுச்சு அப்படி கூட வச்சுக்கோங்க. தரம் கெட்ட பொருள் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம மனிதர்கள் வந்து தரம் கெட்டு இருக்கிறோம் இப்போ. அதான் ஓப்பனா சொல்லணும்னா இது சரியான மீனிங்ல புரிஞ்சுக்கோங்க. தரம் கெட்டவங்கன்னு சொல்றதுன்னா அந்த இறைவனை உணர்றதுக்குன்னு ஒரு தரம் இருக்கு. இப்போ ஒரு பெட்ரோல் இல்லையா? நம்ம வண்டிக்கு ஊத்துற பெட்ரோல், அதுல குவாலிட்டி இருக்குல்ல? அந்த பெட்ரோலை இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி பண்ணீங்கன்னா அது வந்து ஒயிட் பெட்ரோலா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த ஒயிட் பெட்ரோல்ல தான் வந்து ஃபிளைட் எல்லாம் ரன் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி எனக்கு அதிக நாலேஜ் இல்லை, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நார்மல் பெட்ரோல் உங்க காரு, டூ வீலர் ஓட்டுதுன்னா ஒயிட் பெட்ரோல் தான் ஃபிளைட்டை ஓட்டும். பெட்ரோல் தான், பட் அது குவாலிட்டி இருக்குல்ல அதுக்கு.
சரியா? அப்ப அந்த குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். இப்ப நம்ம மனம் இருக்கு, நம்ம மனதோட குவாலிட்டி இறைவனை அடைவதற்கான தகுதியில இல்லை. அதுல நிறைய தேவையில்லாத எண்ணங்கள், சொற்கள், செயல்கள், அவற்றால் ஏற்பட்ட பதிவுகள், கர்ம வினைகள் இதெல்லாம் கலந்து கிடக்குது. அப்ப அது இறைவனை அடையிறதுக்கான குவாலிட்டி இல்லை. இப்ப இறைவனை அடையிறதுக்கான குவாலிட்டி எங்க இருக்குது அப்படின்னா குருமகான்கள்ட்ட இருக்குது இல்லையா? நான் இந்த பாலு தயிர் உதாரணத்தை அடிக்கடி சொல்லியிருப்பேன். குருமகான்களை நம்ம நினைக்கும் போது என்ன நடக்குது? அந்த தன்மை நமக்குள்ள வருது. அப்ப அவங்க அந்த குவாலிட்டியில இருக்கிறாங்க. இப்ப நாம நம்மளோட குவாலிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு எப்படி பாலோட தயிரை மிக்ஸ் பண்றோமோ, அது பொருளா எடுத்து மிக்ஸ் பண்றோம். இதுல எண்ணங்கள்ல நீங்க மிக்ஸ் பண்றீங்க. நம்மளோட மனதுல மிக்ஸ் பண்றோம். எதை மிக்ஸ் பண்றோம்? குருவினுடைய தன்மையை நம்ம மனதுல உள்ள இன்சர்ட் பண்றோம். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது இந்த குருவனுடைய ஆற்றல் நம்முடைய ஆற்றலாக மாறுறதுக்கு ஆரம்பிச்சிடும். குருவுடனுடைய உயர்வு இப்படி மாறுறதுக்கு ஆரம்பிக்கும். அதனாலதான் குரு கூட நல்ல குருவா தேர்ந்தெடுக்கணும். ஆக்சுவலா குரு நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுதான் உண்மை. தண்ணீர் தன்னுடைய மட்டத்தை தானே நிர்ணயித்துக் கொள்ளும் என்பது போல நாம பெறக்கூடிய குரு மகான்கள் கூட நம்மளோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அமையறாங்க. இதுல நிறைய தவறான குருமார்களிடமும் போய் சிக்கிக்கிற மக்களை நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா குருமார்கள் தவறாக இருப்பதில்லை, குருமார்கள்ங்கிற போர்வையில தவறா இருக்கிறாங்க. அப்படி அவங்க தவறா இருக்கிறவங்ககிட்ட போய் சிக்கிறாங்கன்னா இவங்க குவாலிட்டி அப்படித்தான் இருக்கு. இவங்க குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்க மைசூர் பாவை கிலோ 200 ரூபாய்க்கும் வாங்கலாம், கிலோ 1000 ரூபாய்க்கும் வாங்கலாம் இல்லையா? அதனோட தரத்தை பொறுத்து இருக்குல்ல. அந்த மாதிரி இப்ப நம்மளோட தரத்துக்கு தகுந்த மாதிரி குரு அமைஞ்சிருவாங்க. பட் சரியான குருவை நாம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோன்னு கூட வச்சுக்கோங்க இல்லையா? ஏன்னா மாற்றி அப்படி போயிட்டோம் அப்படின்னா நாம் அப்படி மாறி போயிடுவோம். ஏன்னா குரு தான் மொத்தத்துக்கும் பிடிப்பே அதுதான். இறைவனை உணர்றதுக்கான பிடிப்பு, மனித குலத்திற்கான பிடிப்பே அதுதான். அதனாலதான் குருவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்ப வேதாத்திரி மகரிஷி ஒரு தன்னிலை உணர்ந்த ஒரு மிகச்சிறந்த ஞான குரு இல்லையா? அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவர் நம்மள மாதிரியே பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு இறையுணர்வை பெற்று அதையே எளிமைப்படுத்தி உலக மக்கள் எல்லாரும் கொடுக்கணுங்கிற ஒரு நேர் வழியில நின்ன ஒரு குரு, முழுமையான ஞானம் பெற்ற குரு, 2000க்கும் மேற்பட்ட கவிகளை இறை உணர்வு நின்று எழுதிய குரு, பல்வேறு தத்துவங்களை தவங்களை இந்த உலகத்திற்கு கொடுத்த குரு, எந்த விதமான ஜாதி மத இன மொழி பேதம் இல்லாமல் இதை வடிவமைத்த குரு. இப்படி அவருக்கு நிறைய பெருமைகள், பெண்ணினுடைய பெருமையை உயர்த்திய குரு, மாணவர்களுக்கு ஞானத்தை கொடுத்த குருன்னு நிறைய நீங்க பேசலாம் அவர் பற்றி. அப்போ அவரை பற்றி நீங்க நிறைய சிந்திக்கணும். ஒருத்தர் குருவா ஏத்துக்கணும்னா உண்மையாலுமே டெஸ்ட் பண்ணி தான் ஏத்துக்கணும். வந்தவங்க போனவங்களை எல்லாம் நம்ம குருவா பாத்துடுறோம். இன்னும் ஒருத்தர் நல்லா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டாருன்னா அவர் அப்படியே உருகி அவரையே குருவா நம்ம பாக்குறோம். இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். பேசுறதுக்கும் செயலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. நான் இப்படி பேசுறேன் அப்படிங்கிறதுனால நான் இப்படி இருக்கிறேன்னு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை, எடுத்துக்கொள்ள கூடாது. சரிதானா? நாம என்ன நினைக்கிறோம்னா பேசுறது மாதிரியே நம்ம இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். அது தப்பு. அது குரு மகான்களுக்கு அது சாத்தியம். அவங்க என்ன பேசுறாங்களோ அது மாதிரி இருப்பாங்க, எப்படி இருக்காங்களோ அதைத்தான் பேசுவாங்க. ஆனா நாம சாதாரண மனிதர்கள் அந்த நிலையை நோக்கி போறோம். நம்ம பேசுறது வச்சே நிறைய பேர் குருவா நம்ம ஏத்துக்கிறோம். சூப்பரா பேசினாருங்க அப்படி இப்படின்னு. சரிதானுங்களா? ஆனா அவரோட உண்மையான கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்ப உண்மையான குருவை யார் ஒருத்தர் நினைந்தாலோ, எவர் ஒருவர் குருவை மதித்து அவர் வழி நடந்தாலோ, அவர் சொன்னபடி நடந்தாலும், இந்த குருவினுடைய உயர்வு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த உயர்வு இந்த மதிப்பவங்களை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை கொடுத்துரும். அதாவது இறையுணர்வு பெற வச்சிரும்னு சொல்றாரு. இப்ப குருவினுடைய உதவி எவ்வளவு பெரிய உதவின்னு பாருங்க. நீங்க இறையுணர்வையே பெற வச்சிரும்னா அப்ப இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு? ஒன்னும் தேவையில்லை. அப்ப இதுல நிறைய செய்திகளை மகரிஷி அவங்க மறைவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு கவியை எடுத்துட்டே நாம ஒரு பிஹெச்டியா பண்ணலாம். அவ்வளவு விஷயம் இந்த கவிகளுக்குள்ள இருக்குது. அதை நம்ம எந்த அளவுக்கு ஆழமா சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு பல ஞானங்கள் அந்த கவிகள் மூலமாக நம்ம பெறுகிறோம்.
சரிங்களா? அப்படி மனம் பற்றிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஞானம், குருமகான்களுடைய உயர்வு, இன்னும் நிறைய பேசலாம். நீங்களும் சிந்திங்க. சரிங்களா? எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை அடைவதற்கு குரு சொன்ன வழியில நடக்கணும், குருவை நினைக்கணும், இல்லையா? அதுதான் கான்செப்ட். அதே சமயம் தேவையில்லாத நினைக்காதீங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதனுடைய தன்மை உங்களுடைய தன்மையா மாறுது. அப்ப உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைங்க. தேவையில்லாத நினைச்சீங்கன்னா அதுவா மாறுவீங்க. அப்ப அதற்கான பலனை உங்களுக்கு வரத்தான் செய்யும். அப்படிங்கறத தெளிவா மகரிஷி இந்த கவியில சொல்றாங்க. ரொம்ப அற்புதமான கவி. நல்லா புரிந்து உணர்ந்து அதை செயல்படுத்துவோம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி நம்மளுடைய ஆனந்த யோக நிலையத்துல ஒரு விழா வச்சிருக்கிறோம். நிச்சயமா எல்லாரும் நேரடியா குடும்பத்தோட வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம எல்லாரும் ஒன்று கூடுற மாதிரி ஒரு நிகழ்வா நம்ம வந்து திட்டமிடணும். நிச்சயமா அது நமக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம ஃபேமிலியில அவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இல்லையா? அதனால வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய பெரியவர்கள், அறிவு சிறந்தவர்கள் எல்லாம் அங்க வருவாங்க. அதையும் அவங்களையும் பார்த்து நம்ம ஆசி பெற முடியும். வாய்ப்பை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். இதுல ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு சொல்றது விட்டுட்டேன் நானு. இந்த ஐஏபி 3, இல்லையா? நீங்க இப்போ வந்துட்டு இருக்கீங்க. நம்மளது ஆக்சுவலா 52 பேர் வந்து பெயர் பதிவு பண்ணி நிறைய பேர் இப்போ 150 200 பேர் ஸ்பீச் நீங்க கேட்குறீங்க. கேளுங்க, தப்பு இல்லை. பட் ஃபைனலாயே ஒரு 52 பேர் தான் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம வந்து ஆசிரியர் நிலைக்கு வந்துட்டு இருக்கோம், ஃபாலோஅப்ல இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு அந்த கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிறத ஒன்று வந்து ஃபில்அப் பண்ணணும். சரிங்களா? இது வந்து கட்டாயமா எல்லாருமே பண்ணியே ஆகணும். இது தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு 1ஆவது படிக்கிற குழந்தை கூட என்ன பண்ணிட முடியும், இதை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிட முடியும். அவ்வளவு ஒரு எளிமையான விஷயம் தான். நீங்க ஜூம்ல வர்றதை விட சிம்பிளான விஷயம்தான். பட் அதை பத்தி தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது ஈஸி. அதனால இப்போ இன்னைக்கு நமக்கு என்ன இலக்குன்னா, உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு எல்லாரும் கண்டிப்பா கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். அப்படி ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா உங்க டீம் லீடர்ஸ் கிட்ட கேளுங்க. சரியான இல்லாட்டி மற்ற அன்பர்கள் கிட்ட அதை பற்றி கொஞ்சம் விசாரிச்சீங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க. எதுவுமே வந்து பழகுற வரைக்கும் கஷ்டம்தான். பழகிடுச்சுன்னா அது ஈஸியாயிருது, இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு எனக்கு என்னன்னா, இப்போ ஐஏபி 1 2 3 இந்த மூணுலையும் நான் வந்து, இப்ப நீங்க வந்து புதுசு இப்போ, இல்லையா? புதுசா உள்ள வந்திருக்கீங்க. அப்ப உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐஏபி 1 வந்து 70% ஃபில்அப் பண்றாங்க. ஐஏபி 2 வந்து 53%. ஐஏபி 3 வந்து பாத்தீங்கன்னா 45% தான் ஃபில்அப் பண்றீங்க. அதாவது நீங்க 52 பேர் ஆசிரியர் இருக்கீங்கன்னா 45 பேர் தான் வந்து ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க. சாரி, 25 பேர் தான் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க. அப்போ 50% கூட நம்ம ஃபில்அப் பண்ணல. அது நீங்க தான் கொஞ்சம் சரி பண்ணணும். ஐஏபி 3 அப்படிங்கிறது நம்ம ஒரு டீமு. நீங்க இதுல சொல்ற செயல்களை சரியா செஞ்சுட்டு வந்தாதான் நாம ஒரு அந்த இடத்துல ஒரு நல்ல மதிப்போட அந்த இடத்துல வர முடியும். சரிங்களா? அதனால ஐஏபி 3 வந்து இன்னைக்கு எல்லாருமே 100% ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 100% ஃபில்அப் பண்ணவங்க ஐஏபி 3 அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு வந்துடலாம். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், அஹ் உங்களோட
குரூப் லீடர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. அல்லது டோட்டல் இன்சார்ஜ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. இதெல்லாம் அவங்ககிட்ட எல்லாம் எதுவும் கேட்டு தெளிவாகல, தெரியலன்னா எனக்கே கூப்பிடுங்க. நம்ம ஜூம் ஐடி தான் என்னோட ஃபோன் நம்பர். எந்த டைம் வேணா கூப்பிடுங்க, நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப எடுத்து பேசுவேன். கண்டிப்பா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி IAP3 வந்து ஃபர்ஸ்ட் 100% நம்ம எல்லாருமே ஃபில்அப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு வந்துடலாம். அம்மா இதை பத்தி ஒரு வீடியோ மட்டும் போட சொன்னாரு, அதாவது போட்டீங்களாமா? IAP3 போட்டிருக்கோங்க ஐயா. ஓகேம்மா, அந்த வீடியோவை எனக்கு அந்த காமன் பிஓஸ் குரூப் இருக்கு இல்லையா, அந்த பாடல் எல்லாம் போடுறீங்க, அதுல எனக்கு ஆமாங்க. ஷேர், நான் பாக்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணி எல்லாரையும் பண்ண சொல்லுங்கம்மா. சரிங்க ஐயா. ஓகே, நைட் கூட ஒரு 8 மணிக்கு எல்லாரும் ஃபுல்லா பண்ணிட்டாங்களா அப்படின்னு கூட ஒரு டைம் கேளுங்க, தப்பு கிடையாது. சரிங்க. அவங்க மறக்கும், சரியா? ஒரு ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணிட்டோம்னா சரியாயிடும். ஓகேங்க ஓகே, ஐயா. ஓகேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணிக்கலாமா? நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் நன்றிங்க ஐயா. இக்கவி மூலம் நம்மளுடைய தரத்தை கொண்டு நம்ம குரு இறைநிலையை அடைய முடியாது என்பதை மிக சிறப்பா எடுத்து கூறுனீங்க ஐயா. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்மளுடைய தன்மை மாறும்ன்றது இயற்கையின் நீதி என்பதை மிக தெளிவாக எடுத்து சொன்னீங்கய்யா. அதுக்கான பொருள், செயல், குணம், உயிர்கள் இவற்றிற்கான பல உதாரணங்களையும் கொடுத்து நம்ம குருநிலையை நம்மளுடைய தரத்தை கொண்டு நேரா அடைய முடியாது. குரு வழியே நம் குருவை பின்பற்றி அவ்வழியிலே நம்ம சென்றோம்னா, அவர் சொன்ன வழியில நடந்து அவர் சொல்லுகின்ற அனைத்து வழிகளையும் நம்ம கடைபிடித்தோம்னா நிச்சயமா நம்மளுடைய பிறவி பலனை நம்ம அடையலாம். அவர் ஏற்கனவே குரு அடைஞ்சதுனால நம்மளும் அடைய முடியும் என்பதை மிக சிறப்பா ஆழமாக ரொம்ப சிறப்பா சொன்னீங்கய்யா. மிகவும் சிறப்புங்கய்யா, நன்றி. மிக சிறப்பாக உரை கொடுத்த இறையாசிரியர் இறைமதன் குமார் ஐயா அவர்களை நன்றி உணர்வோடு துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். அனைவரும் துரிய நிலையில் அமர்ந்து கொள்வோம். இறை ஆசிரியர் இறைமதன் குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறைமதன் குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீர் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயக்கல்ப கவி, காயக்கல்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம். அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரை நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறைமதன் குமார் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். இந்துமதியம்மா அன்மியூட் பண்ணிருக்கேங்கம்மா. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டிப்பகை கடந்து ஆட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும்,
நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா.